உரிமை மீட்பு குழுவில் வந்து இன்னொருத்தர் சேர்ந்திருக்கார். ஓபிஎஸ் கூட இவர் சேர்ந்திருக்கிறார். ஆனால் இவங்க வந்து நோக்கம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது செங்கோட்டையன் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா அவர் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே இதில் கணக்கில் வருது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து இவரை வந்து எடப்பாடி வந்து அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் செங்கோட்டையன் தான் வந்து செல்வ கணபதிங்கிற ஒருத்தர் கோல வச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல இவரை வந்து எடுத்துகிட்டு வர்றார். எடப்பாடியோட மைத்துனர் சங்ககிரி வெங்கடேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து உள்ளே கொண்டு வர்றார். எப்போ 2016க்கு பிறகு இவங்க ஆட்சிக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கார் செங்கோட்டையன். அதே நேரத்தில் பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் 3 சட்டமன்ற தொகுதி இவர் தான் பார்க்கணும். அப்போது அந்த இடத்துல சங்ககிரி வெங்கடேஷுங்கிற இவருடைய மைத்துனரை அங்கே புகுத்துறார். அவருக்கு எதிராக செயல்பட வைக்கிறார் இவர் எடப்பாடி. இது வந்து அவருக்கு தெரிய வருது. தெரிய வரும்போது தான் அங்கே வந்து சிக்கல் ஆரம்பிக்குது அவங்களுக்குள்ள. நான் பார்த்து உன்னை வளர்த்துட்டேன், நீ வந்து இப்போ வந்து என்னை வேவு பார்ப்பதற்காகவே ஒருத்தரை கொண்டு வருவியா அப்படிங்கிற இல்லை தலைக்கு மேலே போயிடுச்சுல்ல. இப்போ உங்களுக்கு செங்கோட்டையன் நீக்கலன்னு சொன்னால் இது வந்து அவருக்கே கேள்விக்குறியாகும். அவர் என்ன சொல்கிறாரு, அவரை மட்டுமே சேர்த்துக்கிறது தான் பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஓபிஎஸ்ஸை கொண்டு வாங்கிருங்கன்றாரு, டிடிவி உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். அப்போது இவர்கள் வந்தால் எடப்பாடியோட பதவியே இல்லாமல் போயிடும். அப்போது அவருக்கு முதலுக்கே மோசமாயிரும், அவரே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அவங்க. ஏன்னா அதனால தன்னை காப்பதற்காக, தன்னை பாதுகாப்பதற்காக அவர் செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. நீ செங்கோட்டையனை நீக்கலைன்னா இதே மாதிரி இன்னொருத்தர் எடுத்து வருவாங்க. இவங்க வந்து சசிகலாவை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அதனால் வந்து எந்த விதமான மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறாருன்னா இவர் வந்து டிடிவியோ இல்லை ஓபிஎஸ்ஸையோ கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கூட பயப்படுவார். அதனால் அவரை வந்து ஒரு பொருட்டாக மதிக்க பொதுவாகவே கருணாநிதி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தரை வந்து பேசாமலே விட்டுறான்னு நினைப்பாங்க. அப்போ எதிரியாகவே பார்க்கறதில்ல. அப்படி நினச்சாலும் ஒரு வகையில் கரெக்டு தான். அந்த வகையில் சசிகலா ஒரு பொருட்டாக பேசணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 பேர் தான் இவங்களை நிறையா பேசியிருக்காங்க. இந்த 3 பேர் தான் அவரை வந்து இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையன் மேலே கோபத்துக்கான காரணம் வந்து அவரும் நீக்கப்பட்டவர் தானே, எல்லாரும் நீக்கப்பட்டவர் தானே, நீக்கப்பட்டவர்களை பூரா ஒருங்கிணைக்கத்தானே வேணும் அப்படின்னு பேசினார் அவர். அப்போது தன்னை பற்றி உண்மைகளை எல்லாம் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிடிவி மேலே அதனால தான் கோபம். கூவத்தூரில் வந்து நீ தவந்து போய் நீங்கள் வாங்கினது எங்களுக்கு தெரியாதா, நீ என்ன பண்ண பேசுனீங்கன்னு நீங்கள் எல்லாருமே உண்மையை பேசுகிறீங்க. உண்மையை பேசும்போது அவர்களை சமாளிக்க முடியாமல் தான் இவர் செங்கோட்டையன் நிற்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நிர்மலா சீதாராமனை போய் பார்க்கலார். அப்போ யாருடைய தூண்டுதலின் பேரில், இந்த பிஜேபியினுடைய தூண்டுதலின் பேரில் இவங்க செய்கிறாங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. இன்னொன்று, பிஜேபி தான் அதிமுகவோட கூட்டணியில் இருக்க, பிறையா அதை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போதே, ஏன்னா அதாவது இப்போதைக்கு அதிமுகவும் திமுகவும் தான் பெரிய பலமான எதிரிகளாக இருக்காங்க. அதிமுகவை நம்ம வீழ்ச்சி அடைய வச்சுட்டோம்னா எளிதாக வந்து நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு 2வது இடத்துக்கு நம்ம வந்துட முடியும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. அப்போது அங்கே இருக்கிற தலைவர்களே வச்சு தன் கண்ணை கொண்டே அவங்க கண்ணை குத்துறது மாதிரி முதல் முறையாக செங்கோட்டையன், இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ், எல்லாருமே இவங்க வந்து பேச அங்கே உள்ளூருக்குள்ள இருக்கிறவர்களே அவங்க வந்து தூண்டி விடுறாங்க. இப்போ இவருக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிட்டே வருது. எடப்பாடி பழனிசாமிக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை வந்து பிஜேபி தனக்கான பகடைக்காயாக செங்கோட்டையனை போன்றவர்களை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் அடுத்தடுத்து வரும்போது இன்னும் 2-3 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க வெளியே. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ செங்கோட்டையன் விவகாரம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, கொடைநாடுடைய A1 குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய படம் நீக்கப்பட்டு அந்த இடத்துல ஜெயலலிதாவுடைய படம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே போர்டு தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற போர்டு தான் வைக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? உரிமை மீட்பு குழுவில் வந்து இன்னொருத்தர் சேர்ந்திருக்கார், அப்படி தான் பார்க்கணும். இப்போ ஓபிஎஸ் கூட இவர் சேர்ந்திருக்கிறார். ஆனால் இவங்க வந்து நோக்கம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது செங்கோட்டையன் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா அவர் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே இதில் கணக்கில் வருது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து இவரை வந்து எடப்பாடி வந்து அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் செங்கோட்டையன் தான் வந்து செல்வ கணபதிங்கிற ஒருத்தர் கோல வச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல இவரை வந்து எடுத்துகிட்டு வர்றார். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்கிறாரு, லாஸ்ட் டைம் செங்கோட்டையன் பேசும்போது கூட அவரை வந்து 2009 வந்து நீக்கினாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியிலேருந்து நீக்கினாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது செங்கோட்டையனுடைய பண்ணை வீட்டில் இவர் வந்து எனக்கு கால் பிடித்து கொண்டிருந்தார்
அப்படிங்கிறத இன்னொருத்தர் மூலமாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் நேரடியாக அப்படி சொல்லலை. ஆனால் எனக்காக வந்து பேசிக்கிட்டே இருந்தார், என் கூட தான் இருந்தார். நான் தான் மறுபடியும் அவரை வந்து லிஃப்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிங்கும்போது ஏன் இந்த எடப்பாடியோடு இவருக்கு வந்து நிறைய நெருக்கம் இருந்துச்சுங்கிறது சரிதான். ஆனால் இவங்களுக்குள்ளே எங்கே கான்ட்ராவர்சி வந்துச்சு அப்படிங்கும்போது ஒரே ஒரு இடம் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இவருடைய மைத்துனர், எடப்பாடியோட மைத்துனர் சங்ககிரி வெங்கடேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து உள்ளே கொண்டு வர்றார். எப்போது 2016க்கு பிறகு இவங்க ஆட்சிக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கார் செங்கோட்டையன். அதே நேரத்தில் பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் 3 சட்டமன்ற தொகுதி இவர் தான் பார்க்கணும். அப்போது அந்த இடத்துல சங்ககிரி வெங்கடேஷுங்கிற இவருடைய மைத்துனரை அங்கே புகுத்துறார். அவருக்கு எதிராக செயல்பட வைக்கிறார் இவர் எடப்பாடி. இது வந்து அவருக்கு தெரிய வருது. தெரிய வரும்போது தான் அங்கே வந்து சிக்கல் ஆரம்பிக்குது அவங்களுக்குள்ள. நான் பார்த்து உன்னை வளர்த்துட்டேன், நீ வந்து இப்போ வந்து என்னை வேவு பார்ப்பதற்காகவே ஒருத்தரை கொண்டு வருவியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் தான் அங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ வந்து A1 குற்றவாளி அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வெளிப்படையாகவே சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த கொடநாடு விவகாரத்தை செங்கோட்டையன் கையில் எடுக்கிறாரா, எப்படி பார்ப்பது? இல்லை, இது செங்கோட்டையன் வந்து எடுக்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குதுல்ல. எப்படின்னா 2016 எலெக்ஷன் அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் கிட்டத்தட்ட வந்து வெற்றி பெற்றதுக்கு முன்னால் ஓபிஎஸ், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் தனியாக வேட்பாளர்கிட்ட யார்ட்டையோ காசு வாங்குறாங்கன்னு ஒரு சின்னதாக ஒரு பேச்சு வந்தது. அது மாமல்லபுரத்தில் ஒரு இடத்துல பேசுகிறாங்கன்னு. அப்போது இதன் மீதான பேச்சு வந்தபோது ஓபிஎஸ்ஸையும் நத்தம் விஸ்வநாதனையும் கூப்பிட்டு அம்மா வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டாங்க, எழுதி வாங்கிட்டாங்க. அந்த மாதிரியான சொத்துக்கள் எல்லாம் வந்து எழுதி வாங்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் இங்கே கொடநாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் மறைமுகமாக பரவிச்சது. அப்போது எடப்பாடி என்ன பண்ணுகிறார், வெற்றி பெற்ற பிறகு, அம்மாவுக்கு பிறகு கொடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் எல்லாம் எடுப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இவங்களுடைய சந்தேகம். அப்போது இதனால தான் ஓபிஎஸும் அவரோட சேர்றார். அப்போது அந்த காவலாளி கொலை பண்ணப்படுறாரு. அது எதிர்பார்க்காம நடந்தது தான். ஆனால் இவங்க எடுக்க போகும்போது அதை வந்து சசிகலாவுக்கு தெரியாமல் செய்யணுங்கிறதான். ஏன்னா இவர்களெல்லாம் எதிராளியாகலாம் மாறிட்டாங்க சசிகலா அம்மையாருக்கு. அப்போது இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போது அந்த ஆவணங்களை எல்லாம் நான் வச்சுருக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் ஓபிஎஸ் வந்து மிரட்டினார் அப்படின்னு கூட ஒரு தகவல் போய்கிட்டே இருக்குது. இதனால தான் கொடநாடு வழக்கில் வந்து அவரை வந்து சிக்க வைக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா முதன்முறையாக வந்து ஓபிஎஸ் வெளியே வந்த பிறகு கொடநாடு விவகாரத்தான் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி மேலே ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, ஏன் விசாரிக்கலை? நீலகிரி நீதிமன்றம் வந்து முடியாதுன்னு சொன்ன பிறகு கூட உயர்நீதிமன்றம் வந்து அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன பிறகு கூட ஏன் ஸ்டாலின் அரசு எடுக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார். இன்றைக்கு வரைக்கும் எடுக்கலை. ஏன்னா அவர் சொன்னார் சட்டப்பேரவையில் ஸ்டாலின் 268 சாட்சிகள், 8 செல்ஃபோன்கள், 4 சிம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் கைப்பற்றப்பட்ட மாதிரியே இருக்குது. இன்னும் அதற்கான எந்த நடவடிக்கையும் நடக்கலை. தேர்தலே வரப்போகுது. இப்போது பார்க்கலாம். இல்லை, இந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பி டீம் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் A1 குற்றவாளி, கொடநாட்டுடைய A1 குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. நாம் பி டீம் கிடையாது. யார் பி டீம் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த பி டீம் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நிலையில் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதில் யார் பி டீம்? இல்லை, உண்மையிலேயே பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு மாதிரி இரட்டை மனநிலையில் இருக்கார். ஒரு முறை வந்து உடல்நிலை சரியில்லை, நான் அதனால தான் ஸ்டாலினை போய் பார்க்க போனேன், விசாரிக்க போனேன்னு சொல்கிறார். அவரோட கைகுலுக்கிறார். தேநீர் விருந்தில் போய் கலந்துக்கிறார். கவர்னர் வைக்கிற தேநீர் விருந்தில் இவர் போய் கலந்துக்கிறாரு. அதே நேரத்தில் இங்கேயும் வந்து கலந்துக்கிறார், இவரோட பேசுகிறார். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லுவார்னா, எடப்பாடி மேலே இவர் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் மேலேயும் ஒரு கேஸ் இருந்தது, அந்த அப்பார்ட்மெண்ட் கேஸு. அந்த கேஸ்லையும் வந்து நடவடிக்கை எடுக்கலை. இவங்களை பொறுத்தவரை பிஜேபி வரக்கூடாது, அதுக்கு பதிலாக எதிரிக்கு எதிரி பகைவன் அப்படிங்கிறதெல்லாம் போய் எதிரிக்கு எதிரி நண்பன்கிறது மாதிரியான இவங்க வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அதனால தான் எடப்பாடி அவர்களை இவர்கள் மறைமுகமாக காப்பாற்றுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் வைக்கிறார் செங்கோட்டையன். ஆனால் அது பார்க்கும்போது அப்படி நினைக்கிறதுக்கு தோண தான் செய்யுது. ஏன்னா அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இவ்வளவு தூரம் பேசிய பிறகு கூட இவ்வளோ நேரத்துக்கு அவரை வந்து ரொம்பவும் வலுக்கட்டாயமாகவே பேசுகிறார், நிறைய இடத்துல பேசுகிறார். அதுவும் அவர் பிறப்பு சதவீதத்தை பற்றிலாம் பேசினார். அதுக்கடுத்து கூட அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ சாதாரணமாக ஒரு யூடியூபர்ஸ் வந்து போட்டதுக்கெல்லாம் வந்து அவங்க மேலே வழக்கெடுத்து நடத்தி அவங்க மேலே கேஸ் பண்ணி அவங்கள வந்து சிறைக்கு அனுப்பிய காலகட்டம்லாம் இருக்கும்போது ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்குறது நியாயம் தானே. இப்போ நீங்க சொன்னது போல தான் உரிமை மீட்பு குழுவில் ஒரு ஆள் புதிதாக வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் ஓரங்கட்டப்பட்டவங்க,
அதில் பொறுத்த வரைக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியில் வந்தாலும் ஆனால் தனிச்சு தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இருந்தாங்க, சசிகலா ஒரு பக்கம் இருந்தாங்க, இந்த பக்கம் ஓபிஎஸ். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேவர் குரு பூஜை, தேவர் ஜெயந்தியை பொறுத்த வரைக்கும் அங்கு எல்லாரும் ஒன்றிணைவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த டீம் எடப்பாடியாருக்கு எதிரான டீம் ஒன்றிணையக்கூடியது அதிமுகவுக்கு எப்படி இருக்கும்? வீழ்ச்சியாக இருக்குமா, ஒரு செட்பேக்காக எப்படி பார்ப்பது? இப்போ 2021 எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தேவர் சமூகம் கிட்டத்தட்ட வந்து தென் தமிழகத்தில் வந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணல அதிமுகவுக்கு. அதனால தான் வந்து இந்த பக்கத்தில் வந்து பெரிய வெற்றியை பெற முடியல அவங்களால. 66 எம்எல்ஏக்கள் வந்தால் கூட பெரும்பாலான பகுதிகள் வந்து கொங்கு மண்டலத்தில் தான் இருந்துச்சு. இன்னிப்போது கொங்கு மண்டலத்துலேயும் ஓட்ட விழுந்துருச்சு. ஏன்னா செங்கோட்டையன் வந்து ஒரே சாதியை சார்ந்தவர் தான். அதனால் இவங்களுக்கு வந்து அந்த பக்கம் அவருக்கான ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வலுவான ஒன்று கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை. அவருக்கான செல்வாக்கை மறுக்க முடியாது. ஏன்னா 1972 கட்சி ஆரம்பித்த பிறகு 1975 முதல் முறையாக கோவையில் வந்து ஒரு பொதுக்குழு நடக்குது. அதை வந்து வெற்றிகரமாக நடத்துகிறாரு. அப்போ வந்து அரங்கநாயகன் தான் தலைவர் அந்த பொதுக்குழுவில். அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து சிறப்பாக நடத்துனதுக்காக இவருக்கு ஒரு செக் தர்றார், பிளாங்க் செக் தர்றார். எவ்வளோ நாளும் ஃபுல் பண்ணிக்கணும். இவர் வாங்கலை, அது வேறு விஷயம். ஆனால் அந்தளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒருத்தராக இருந்தார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் இவ்வளவு தூரம் இருந்தால் கூட இந்த செல்வாக்கை வைத்து தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கீங்க. எடப்பாடி யாருக்கு தெரியும், எப்படி தெரியும் அப்படிமா அவருக்கான செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல. யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுற்றுப்புறம் சூழலை பொறுத்து அவங்களுக்கான ஒரு சூழல் இருக்கும், ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்கும். மக்களுக்கு ஏடிஎம்கேன்னா செங்கோட்டையன் தான் அங்கே, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் அவர் சார்ந்த ஒரு சில ஓட்டுகள் பெரிய தான் செய்யும். அதிமுகக்கான வாய்ப்பாக இருக்காது. இல்லை, இதை வந்து எடப்பாடி பழனிசாமி உணர தவறி விட்டாரா? காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சவுத்தை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் வாக்கள் கடந்த தேர்தலில் கிடைக்கல அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ முக்குளத்தை சார்ந்தவர்கள் ஒன்றிணையக்கூடிய நிகழ்வு, அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா போன்றவங்க ஒன்றிணைஞ்சாங்க அப்படின்னா இந்த முக்குளத்தோர் ஓட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பை தானே கொடுக்கும். அப்படி இருந்தும் எடப்பாடி பழனிசாமி இது போன்ற செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்குவது போன்ற நிகழ்வுகளை எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, தலைக்கு மேலே போயிடுச்சுல்ல. இப்போ உங்களுக்கு செங்கோட்டையனை நீக்கலன்னு சொன்னால் இது வந்து அவருக்கே கேள்விக்குறியாகும். அவர் என்ன சொல்கிறாரு, அவரை மட்டுமே சேர்த்துக்கிறது தான் பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஓபிஎஸ்ஸை கொண்டு வாங்கன்றாரு, டிடிவி உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போது இவர்கள் வந்தால் எடப்பாடியோட பதவியே இல்லாமல் போயிடும். அப்போது அவருக்கு முதலுக்கே மோசமாயிடும், அவரே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அவங்க. ஏன்னா அதனால் தன்னை காப்பதற்காக, தன்னை பாதுகாப்பதற்காக அவர் செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. இன்றைக்கி செங்கோட்டையனை நீக்கலைன்னா இது மாதிரி இன்னொருத்தர் எடுத்து வருவாங்க. அது ஏற்கனவே ஜெயக்குமார் கூட பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே அவர் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கார். இப்போ ஜெயக்குமார் அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி அமைதியாக இருக்கார். அவரே திமுகவுக்கு போயிடுவாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் இப்படி தான் அன்வர் ராஜா பேசப்பட்டார். அப்போ ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒருத்தர் வந்து மூத்த தலைவர்கள் சிலரை இழந்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் வேறு வழி கிடையாது அவருக்கு. ஏன்னா இழந்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அவர் அரசியல் அனாதையாக்கப்படுவார்னு சொல்கிறது மாதிரியான சூழல் தான் நடக்குது. ஏன்னா மூத்தவர்கள் எல்லாமே அவரை யாரும் மதிப்பதாக தெரியல. ஏன்னா தொடர் தோல்விகள் அது வரிசையாக அவர் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேயுமே வெற்றி பெற முடியல. அப்போது ஒவ்வொருத்தரையும் வந்து தனக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்களோ சந்தேகப்படுறதுனால தான் எல்லாருமேலேயும் அவருக்கு பயம் வருது. பயம் வரும்போதெல்லாம் இது மாதிரி நடக்குது சகஜம்தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சை பார்க்கும்போது அந்த பிரஸ் மீட்ல டிடிவி தினகரனையும் தாக்கி பேசியிருந்தாங்க, விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஓபிஎஸ் குறித்தும் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. செங்கோட்டையன் குறித்தும் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஆனால் இந்த ஸ்பீச்சில் சசிகலா குறித்து எந்த ஒரு விமர்சனமுமே முன் வைக்கல. இந்த அடிப்படையில் தான் அரசியல் களத்தில் ஒரு டாக் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவை உள்ள கொண்டு வருவார். ஏன்னா வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. சசிகலாவை உள்ள கொண்டு வந்தாலே அந்த முக்குளத்தோர் வாக்களை சரி கட்டி விடலாம் அப்படிங்கிற நிலையில் தான் பேசியிருக்காங்க. சசிகலாவும் அதனால தான் இந்த 3 பேர் கூட இந்த உரிமை மீட்பு குழு நீங்க சொன்னது போல அந்த 3 பேர் டீம்ல வந்து ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமலே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? சசிகலாவை பொறுத்தவரை நான் ரொம்ப காலம் பயணிச்சிருக்கேன் அந்த வகையில். ஏன்னா எனக்கு தொழில் ரீதியாகவும் நான் வந்து பத்திரிகையாளராக, ஊடகவியலாளராகலாம் பயணப்பட்டிருக்கேன். அதனால் என்னென்னா சசிகலாவை வந்து இவங்க வந்து எதுவும் பொருட்டாகவே யோசிக்கலை. ஏன்னா அப்படின்னா சசிகலா பேசுவது எல்லாமே வந்து இவங்க எங்கேயாவது முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா செங்கோட்டையன் வந்து சசிகலாவுடைய விசுவாசி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் செங்கோட்டையன் தவிர இவர் எல்லாருமே சசிகலா போய் பார்க்குறதுக்கான எந்த சூழலையும் ஏற்படுத்திக்கல. இன்னொன்று, அவங்களுக்கு பெரிய பேக் போன் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து சசிகலாவை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அதனால் வந்து எந்த விதமான மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறாருன்னா, இவர் வந்து டிடிவியோ இல்லை ஓபிஎஸ்ஸையோ கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கூட பயப்படுவார். அதனால் அவரை வந்து ஒரு பொருட்டாக மதிக்க பொதுவாகவே கருணாநிதி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை வந்து பேசாமலே விட்டுறான்னு நினைப்பாங்க. அப்போ எதிரியாகவே பார்க்குறது இல்லை. அப்படி நினச்சாலும் ஒரு வகையில் கரெக்டு தான்.
அந்த வகையில் சசிகலா ஒரு பொருட்டாக பேசணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 பேர் தான் இவங்களை நிறையா பேசியிருக்காங்க. இந்த 3 பேர் தான் அவரை வந்து இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையன் மேலே கோவத்துக்கான காரணம் வந்து அவரும் நீக்கப்பட்டவர் தானே, எல்லாரும் நீக்கப்பட்டவர் தானே, நீக்கப்பட்டவர்களை அப்புறம் ஒருங்கிணைக்கத்தானே வேணும் அப்படின்னு பேசினார் அவர். அப்போது தன்னை பற்றி உண்மைகளை எல்லாம் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் டிடிவி மேலே அதனால தான் கோவம். கூவத்தூரில் வந்து நீ தவந்து போய் நீங்கள் வாங்கினது எங்களுக்கு தெரியாதா, நீ என்ன பண்ண பேசுனீங்கன்னு நீங்கள் எல்லாருமே உண்மையை பேசுகிறீங்க. உண்மையை பேசும்போது அவர்களை சமாளிக்க முடியாமல் தான் இவர் வந்து யோசிக்கிறார். இப்போ இந்த செங்கோட்டையன் சொல்வது போல இந்த கொடநாடுல A1 குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இந்த கொடைநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செங்கோட்டையனுக்கு தெரியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? செங்கோட்டையனுக்கு தெரியறதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஆரம்பத்திலே ஒரு பேசணும். அதாவது சசிகலா அவர்கள் யாரும் வந்து அந்த கொடநாடு எஸ்டேட்டை வந்து யார் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பொருட்கள் வெளியே போச்சு, என்னென்ன பொருட்கள் காணாமல் போச்சு அப்படிங்கிறதெல்லாம். அப்போது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஆக செங்கோட்டையன் சசிகலாவுடைய நிறைய பெரிய விசுவாசி. அது மட்டும் இல்லை, அவர்களுக்குள்ள ஒரு நிறைய தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கும் வந்து பாஸ்கரன் எல்லாருமே அவங்களோட அந்த குடும்பம் சார்ந்த எல்லாருக்கூடையும் செங்கோட்டையன் பேசுகிறார். அப்போது செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சதுனால தான் வந்து இதை பற்றி சொல்கிறார். இன்னமும் நிறைய ஆதாரங்களை சொல்வேன்னு கூட வருவோம் இப்போ. ஏன்னா அதனால தான் பயப்படுவாங்க. செங்கோட்டையனை வச்சு இந்த திருப்பு சீட்டாக பயன்படுத்துவது என்னென்னா, அதுக்கு இன்னொரு சின்னதாக ஒன்று யோசிக்கணும். செங்கோட்டையனை நிற்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நிர்மலா சீதாராமனை போய் பார்க்கலார். அப்போது யாருடைய தூண்டுதலின் பேரில், இந்த பிஜேபியினுடைய தூண்டுதலின் பேரில் இவங்க செய்கிறாங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. இன்னொன்று, பிஜேபி தான் அதிமுகவோட கூட்டணியில் இருக்க, பிறையா அதை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போதே, ஏன்னா அதாவது இப்போதைக்கு அதிமுகவும் திமுகவும் தான் பெரிய பலமான எதிரிகளாக இருக்காங்க. அதிமுகவை நம்ம வீழ்ச்சி அடைய வச்சிட்டோம்னா எளிதாக வந்து நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு 2வது இடத்துக்கு நம்ம வந்துட முடியும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. அப்போது அங்கே இருக்கிற தலைவர்களே வச்சு தன் கண்ணை கொண்டே அவங்க கண்ணை குத்துறது மாதிரி முதல் முறையாக செங்கோட்டையன், இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் எல்லாருமே இவங்க வந்து பேச அங்கே உள்ளூருக்குள்ள இருக்கிறவர்களே அவங்க வந்து தூண்டி விடுறாங்க அவங்க. அதனால் இது வந்து பிஜேபிக்கான வளர்ச்சியாக தான் பார்க்க முடியும். இன்னொரு டாக் வேறு ஓடிட்டுருக்கு, நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பீகாரில் பாருங்கள் அப்படிங்கிறதாங்க ஒன்று. நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் சொல்லலை, யார் வெற்றி பெறுகிறார்களோ அப்புறம் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு செஞ்சுக்கலான்ற மாதிரி. இப்போ இவருக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிட்டே வருது. எடப்பாடி பழனிசாமிக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை வந்து பிஜேபி தனக்கான பகடைக்காயாக செங்கோட்டையனை போன்றவர்களை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் அடுத்தடுத்து வரும்போது இன்னும் 2-3 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க, வெளியே வருவாங்க. அது யாருன்னு இப்போவே சொல்ல வேணாம், அவங்களுக்கான சிக்கலை உருவாக்கிடக்கூடாது. பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு வகையில். இப்போ நயனார் நாகேந்திரன் வேறு யாருமே இல்லை. ஓபிஎஸ்க்கும் நயனார் நாகேந்திரனுக்குமான பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்கும். டிடிவிக்கும் நயனார் நாகேந்திரனை முதலமைச்சராக முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வரணும்னு சசிகலா எடுத்து வரும்போது இவர் தான் வந்து டிடிவி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு ஓபிஎஸ்ஸை. அப்போ டிடிவிக்கும் நயனார் நாகேந்திரனுக்குமான முட்டல் மோதல் அங்கே தான் ஆரம்பிக்குது. நான் அண்ணாமலை ஏற்றுக்கிறேன், நயனார் நாகேந்திரன் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கே அதுக்காக காரணம். ஆக எல்லா இடத்துலையுமே ஒரு முடிச்சு கீழே இருக்குது. அந்த நயனார் நாகேந்திரனா சிவி சண்முகமா அப்படின்லாம் பேச்சு வந்தது. அப்போ செல்வ கணபதியை தூக்கும்போது அவர் வன்னியார் இதில் வந்து இன்றைக்கி செல்வ கணபதியை எடுத்துகிட்டு சிவி சண்முகத்தை பார்க்குறோன்னா அந்த இடத்துல அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தவர் செல்வ கணபதி. இப்போ செல்வ கணபதியை தூக்கிட்டு இவரை கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு வந்தவர் செங்கோட்டையன்னு சொன்னால் அவருக்கு எதிராக செயல்படுறது அந்த அதிமுகவுக்கான வீழ்ச்சி. தனக்குத்தானே மண்ணை தோண்டி யானை தன்னை குழி தோண்டிக்கிற மாதிரி தான் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.